ஒரு ஞானியை அணுகிய சீடனும் காதலுக்கும் திருமணத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டானா. அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே ரோஜா தோட்டத்துக்கு போ, அங்கே எது உயரமான செடின்னு தோணுதோ அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னாராம். ஆனால் ஒரே நிபந்தனை, எக்காரணம் கொண்டும் போன வழியே திரும்ப வரக்கூடாது. கொஞ்ச நேரத்திலேயே அவன் வெறும் கையோட வந்தானா. உன்னை கவர்ந்த உயரமான செடின்னு எதுவுமே இல்லையான்னு சீடனை பார்த்து குரு கேட்க, வயல்ல இறங்கி முதல்ல உயரமான செடின்னு தோணுச்சு, அதை விட உயரம்னு கடைசியில் என்னால் எந்த செடியுமே பறிக்க முடியல, போன வழியில் திரும்பவும் வரக்கூடாது சொல்லிட்டீங்கன்னு நானா. சிரிச்சுக்கிட்டே இதுதான் காதல்னு சொன்னாராம். அடுத்தது சரி போகட்டும், அதே தோட்டத்தில் ஒரு சூரியகாந்தி அழகான செடியை பறிச்சுக்கிட்டு வான்னு சொன்னாராம். இவன் போன உடனே ஒரு செடியோட வந்து நின்னானா. இதை விட அழகான செடியெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க, இதை விட நிறைய அழகான செடிகள் இருந்தது, ஆனால் முதல் முறை கோட்டை விட்டா மாதிரி இந்த முறையும் கோட்டை விடக்கூடாதுன்னா இந்த செடியை பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். அழகான செடியை பார்த்தப்பவும் எனக்கு பறிக்கணும்னு தோணலன்னு சொன்னானா. இதுதான்ப்பா திருமணம் அப்படின்னு குரு அவனுக்கு அதிர்ச்சியா ஒரு தத்துவத்தையும் சொன்னாராம்.